வெல்கம் டு வனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மோர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். ஹேர் க்ரோத்துக்கான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தான் இன்றைக்கி நாம் செய்ய போகிறது. உங்கள் முடி கொட்டக்கூடாது, அடர்த்தியாக இருக்கணும். எனக்கு எப்போவுமே முடி கொட்டக்கூடாது, ஹேர் ப்ராப்ளம் எதுவுமே வரக்கூடாது, முடி கருகருன்னு இருக்கணும், நரைக்கக்கூடாது, நியூ ஹேர் க்ரோ ஆகணும். இன்டேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இதெல்லாம் பாசிபிலிட்டி ஆகும். ஆமாங்க, என்னென்ன சாப்பிட்ணுமோ அதெல்லாம் சாப்பிட்டா மட்டும்தான் முடியை மெயின்டைன் பண்ண முடியும். ஹாய் வியூவர்ஸ், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்லலாம் சக்க போடு போட்ட கருவேப்பிலை மோரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. சால்ட்டு போடலாமா, போடக்கூடாதா, அப்புறம் தயிர் எவ்வளோ போடலாம், தயிர் எனக்கு ஒத்துக்காது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட் எல்லாம் தான் இன்றைக்கி கிளியர் பண்ண போகிறோம். எங்கள் வீட்டில் எப்போவுமே கருவேப்பிலை ஸ்டாக்கில் இருக்குங்க. கருவேப்பிலை இல்லாமல் இருக்கவே மாட்டோம். ஏன்னா எப்போ நினைக்கிறோமோ அப்போ எல்லாம் மோர் அடித்து குடிச்சிருவோங்க. மோரில் கொஞ்சமாக ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை போட்டு ஒரு நெல்லிக்காய் இல்லாட்டி இஞ்சி சேர்த்துட்டு குடிச்சிருவோங்க. நாங்கள் ரொம்ப வருஷமாக இந்த கருவேப்பிலை மோர் குடிச்சிட்ருக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக குடிச்சிட்ருக்கோம். நெல்லிக்காய் ஜூஸ் 10 வருஷமாகவே குடிச்சிட்ருக்குறோம். மாதத்தில் 1 நாள் 2 நாளாவது எங்கள் வீட்டில் நெல்லிக்காய் ஜூஸ் இருந்தே இருக்குங்க. நான் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். அப்பப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா எடுத்து குடிச்சிருவோங்க. கருவேப்பிலை பார்த்தா எங்கே பார்த்தாலும் விட மாட்டேங்க. ஊருக்கு போனாலும் நிறைய கருவேப்பிலையை கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி மார்க்கெட் போனாலும் கருவேப்பிலை நிறைய வாங்கிட்டு வந்துடுவேங்க. எப்போதும் எனக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கணும் கருவேப்பிலை. அப்போ தான் எனக்கு சமைக்க பிடிக்கும், கிச்சனுக்குள்ளேயே போக பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். மத்தியான நேரத்தில் அந்த கருவேப்பிலை மோர் இருக்கணும். வின்டர் சீசனில் மோர் சாப்பிட முடியாது, மோர் குடிக்க முடியாதுன்னா கருவேப்பிலையை மட்டுமாவது அரைச்சிட்டு குடிப்போங்க. தினமும் குடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடித்தாலே போதும். நிறைய கருவேப்பிலை எல்லா ஃபுட்லேயும் சேர்த்துக்கோங்க. பொடியாக சாப்பிட்றத விட பச்சையாக அரைச்சிட்டு குடிக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்குங்க. அதனால தான் நான் இந்த ரெசிப்பியை திரும்ப திரும்ப சொல்கிறேன். கருவேப்பிலை நிறைய கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய அரைச்சி குடிங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் தயிர் முடிஞ்சால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தயிர் ஒத்துக்காது அப்படின்னா வெறும் கருவேப்பிலையை கூட நீங்கள் அரைச்சிட்டு குடிக்கலாம். அது கூட கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்ல ரிசல்ட்டாக கொடுக்கும். கருவேப்பிலை மட்டும் இல்லைங்க, நெல்லிக்காவும் எங்கள் வீட்டில் எப்போதும் ஸ்டாக்கில் இருக்குங்க. ஒரு நெல்லிக்காவது எங்கள் வீட்டில் இருந்தே இருக்கும். எப்போல்லாம் மார்க்கெட் போகிறோன்னா அப்போல்லாம் நெல்லிக்காய் வாங்காமல் வரவே மாட்டாங்க. கருவேப்பிலையாவது நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்துடுவோம். ஆனால் நெல்லிக்காய் வாங்கி தான் தீரணும். 1 கிலோ 70 ரூபாய் 80 ரூபாய் இந்த மாதிரி இருக்கும். நான் 1 கிலோவாக வாங்கிடுவேன், இல்லை அரை கிலோவாக வாங்கிடுவேன். இப்போ இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 10லேருந்து 15 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அரை கப்பு அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. 2 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது. ஜூஸர் எடுத்துக்கலாங்க. ஜூஸரை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த மிக்சர் எங்கே வாங்கினீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த மிக்சர் பார்த்திங்கன்னா எங்கள் தம்பி சிங்கப்பூர்லேருந்து வாங்கி கொண்டு வந்தாருங்க. இங்கே இந்த பிராண்டு அவைலபிளாக இருக்கான்னு எனக்கு தெரியல. இந்த அசசரிஸ் ஃபுல்லாகவே நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி மேக்கர், சாண்ட்விச் மேக்கர், ஜூஸர் இதெல்லாம் வைக்கிறதுக்கு தான் இந்த அசசரிஸ் யூஸ் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம சப்பாத்தி மேக்கர் வச்சு நிறைய ரெசிபிஸ் பார்த்துட்டோம். சாண்ட்விச் மேக்கர் பற்றி இனி வர வீடியோவில் பார்க்கலாம். 15லேருந்து 20 கொத்து கருவேப்பிலையை உருவி நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கலாங்க. நல்லா கசக்கி கழுவுங்க. நம்ம செடியில் பறித்த கருவேப்பிலை இருந்தால் பூச்சிலாம் நிறையா இருக்கும். கடையில் வாங்குறதுல அவ்வளோவா இருக்காது. நம்ம செடியிலேருந்து பறித்து கொண்டு வந்ததாக இருந்தால் பூச்சி நிறையா இருக்கும். அதனால் நல்லா கசக்கி கழுவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். கருவேப்பிலையை கழுவி எடுத்தாச்சுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இன்னும் நிறைய வேணும்னா இன்னும் 3 டம்ளர் 4 டம்ளர் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெல்லிக்காவையும் கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். நெல்லிக்காவும் அதே மாதிரி தான் 2 தான் சேர்த்துக்கணும் அப்படின்னு இல்லை, 3 4 கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் எத்தனை பர்சனுக்கு போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டம்ளர் தான் ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போகிறேன். அதனால் 2 நெல்லிக்காவும் 15லேருந்து 20 கொத்து கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். 2 நெல்லிக்காவையும் கட் பண்ணி சேர்த்துட்டு இஞ்சி வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி ஒரு இன்ச் அளவுக்கு போட்டிங்கன்னா அது இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சி நம்மளோட பிளட்டோட அந்த இரத்த அணுக்களை இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது சிகப்பு அணுக்களை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் நீங்கள் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். அரை கப் தயிரையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிடலாங்க. இதை நீங்கள் 2 டைம் கூட அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணலாம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஃபில்டர் பண்ணணுமாக்கான்னு. ஆமாங்க, ஃபில்டர் பண்ணாமல் குடிக்க முடியாது. ஏன்னா கருவேப்பிலை ரொம்ப திப்பியாக இருக்கும், அதை குடிக்கவே முடியாது. அதனால் ஃபில்டர் பண்ணினீங்கன்னா ஈஸியாக குடிக்க முடியும். இது எவ்வளோ நேரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்க்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 1 நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், 1 நாள் ஃபுல்லாக வைக்கலாம்.
நீங்கள் ஒர்க் போகிறீங்க, ஒர்க் பண்ணுறப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஒரு ஆஃப் டே வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். நீங்கள் காலையில் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் நீங்கள் வச்சு குடிக்க முடியும். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாமா, பாய்ஸ்க்கு கொடுக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. பாய்ஸ்க்கும் கொடுக்கலாம், சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாங்க. 10 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களுக்கு கொடுங்க, அதுக்கு கீழே உள்ள பிள்ளைங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் அப்படி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ அந்த மாதிரி ரேராக கொடுங்க. தினமும் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உப்பு போடலாமான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. உப்பு போடலாங்க, ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க, ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. சுகர் போடலாமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக சுகர் போடக்கூடாதுங்க. ஏன்னா சுகர் போட்டால் தினமும் குடித்தாலோ இல்லை நம்ம வாரத்தில் 1 நாள் 2 நாள் குடித்தாலுமே நம்ம சுகர் வந்துடும். அதனால் சால்ட்டு போட்டு குடிக்கலாம். மோர் மாதிரி தானேங்க இருக்கும், மோருக்கு வந்து சுகர் தேவையில்லை, சால்ட்டு தான் போடணும், கொஞ்சமாக போடணும். ஆனால் அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் மட்டும் இருக்கும், அது மட்டும் சிலருக்கு பிடிக்காது. மற்றபடி உங்களுக்கு குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. செஞ்சு குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கருவேப்பிலை முறை விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த கருவேப்பிலை முறை எப்போதும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சில டைமில் மறந்துடும், நம்ம என்ன ஹேர் கேர் எடுக்கிறதுனே நமக்கு தோணவே தோணாது, மைண்டில் டக்குன்னு வராது. அந்த டைமில் நீங்கள் இந்த கருவேப்பிலை முறை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு முடி கொட்டுது அப்படின்னா டக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி மோர் அரைச்சி குடிச்சிருங்க. ஒரு வாரம் 1 மாதம் குடிங்க, கண்டிப்பாக ரிசல்ட் நல்லா முடி கொட்டுறதை நிறுத்தி புது முடி நிறைய வளர்கிறத நீங்கள் பார்க்க முடியும். எந்த வயசு வரைக்கும் முடி வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. முடி வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் கேர் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ, எந்த வயசு வரைக்கும் எடுக்கிறோமோ அந்த வயசு வரைக்கும் கண்டிப்பாக நம்ம முடி வளர்ச்சி இருக்குங்க. கொட்டுனாலும் அந்த ஹேர் கேர் எடுக்கும்போது மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிக்கும். எங்கள் அம்மாவுக்கு அப்படி தான். நான் வந்து இந்த மாதிரி கருவேப்பிலை அரைச்சிட்டு குடித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு முடி நிறைய இருக்குது. அவங்களுக்கு 60+ தான், ஆனால் நல்லா அடர்த்தியாக இருக்குங்க முடி. நான் இனி வர வீடியோவில் எங்கள் அம்மா முடியை காமிக்கிறேன், அது பாருங்கள், நீங்களே உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது. அவங்களுக்கு கொட்டிடுச்சு, ஃபுல்லாகவே கொட்டிடுச்சு. மறுபடியும் ரிவர்ஸ் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அதனால் முடி கொட்டிச்சுன்னா கவலையே படாதீங்க. இதை ஒரு மாதம் 2 மாதம் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள், அருமையான ரிசல்ட்டை பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கருவேப்பிலை மோர் ரெடி ஆகிடுச்சுங்க. அருமையான ரிசல்ட் இருக்குங்க. இந்த கருவேப்பிலை மோர் 2 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். தினமும் குடித்தாலும் சரி, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடித்தாலும் சரி, இல்லை எனக்கு மோர் ஒத்துக்காது அப்படின்னா வெறும் கருவேப்பிலையை அரைச்சிட்டு குடிங்க, அதுவும் நல்ல ரிசல்ட் இருக்கும். வெறும் கருவேப்பிலையை அரைச்சிட்டு குடிக்கும்போது நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை வாரத்தில் 2 நாள் 3 நாள் குடிக்கலாம். ஏன்னா ஸ்கின்னை ட்ரை பண்ணும். அதுக்காக தான் நம்ம மோரை ஆட் பண்ணிக்கும் போது அதில் வந்து எண்ணெய் பசை இருக்கும், அதனால் நம்ம ஸ்கின்க்கு எந்த அஃபெக்டும் இருக்காது. அதுக்காக தான் நான் வந்து தயிரை கலந்துட்டு குடிங்க அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு தான் வெறும் கருவேப்பிலையை அரைச்சிட்டு குடிக்கும்போது ரெகுலராக குடிக்கும்போது ஸ்கின்னை ரொம்ப ட்ரை பண்ணிடும். அதுக்காக தான் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க. இதையே நீங்கள் ஹேர் பேக்காக போட்டு இன்டேக்காக குடிச்சிங்கன்னா அவ்வளோ அருமையான ரிசல்ட் இருக்கும். இதை நீங்கள் 3 நேரமும் குடிக்கலாம். உங்களுக்கு தயிர் ஒத்துக்கும், மோர் குடிப்பீங்கன்னா 3 நேரமும் குடிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களால் முடியும்னா தினமும் குடிங்க, இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிங்க, இல்லை 2 நாளைக்கு ஒரு டைம் கூட குடிக்கலாம். நீங்கள் வந்து இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். ஒரு 3 மந்த் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு குடிங்க. நிறைய குடித்தாலும் சரி, கம்மியாக குடித்தாலும் சரி, குடிக்கிறத மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க. அதுதான் இங்கே மெயினான விஷயமே. நீங்களும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஹேர் கேர் வீடியோஸ் வெயிட்டிங்கில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.